நிறைய நிதி இருக்குப்பா. தயாநிதி, உதயநிதி, கருணாநிதி, அப்புறம் அருள்நிதி, இன்பநிதி. இன்பநிதியை மறந்துட்டோமே நாம. ஏற்கனவே இந்த வெளிநாடு போறதுக்கு முன்னால புதிதா ஏதாவது ஒரு நிறுவனம் இங்கே வந்து பெரிய அளவில் நிறுவனத்தை தொடங்கி பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறதா என்றால் இல்லை. இந்த திட்டத்திற்காக இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது என்றால் அதற்காகத்தான் அதை பயன்படுத்த முடியும். ஆக அதற்காக பயன்படுத்துகிறோம் என்று எழுதிவிட்டு இன்று நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்வது சரியல்ல. அதனால் முற்றிலுமாக தவறு செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது ஏன்பா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அதான் சொல்லிட்டேனே, அவங்க நிதி, அவங்ககிட்ட நிறைய நிதி இருக்குப்பா. தயாநிதி, உதயநிதி, கருணாநிதி, அப்புறம் அருள்நிதி, இன்பநிதி. இன்பநிதியை மறந்துட்டோமே நாம. அதுக்கப்புறம் அந்த துணை முதலமைச்சரின் துணை முதலமைச்சரை மறந்துட்டோம்ல நம்ம. அதனால தவறான கருத்து. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நமது குழந்தைகளை இந்திய பள்ளி அறையிலிருந்து, அந்த பள்ளிக்கூட அறையிலிருந்து அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு உலக அரங்கிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் வந்து ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆக உலக அரங்கிற்கு நமது குழந்தைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பாரத பிரதமர் அதற்காகத்தான் அவர் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார்கள். அதனால் பள்ளிக்கூடத்திலிருந்து உலக அரங்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அந்த குழந்தைகளை நீங்கள் வந்து தடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எனது கருத்து. இன்று முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வெளிநாடு போறதுக்கு முன்னால புதிதா ஏதாவது ஒரு நிறுவனம் இங்கே வந்து பெரிய அளவில் நிறுவனத்தை தொடங்கி பல பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறதா என்றால் இல்லை. அதே மாதிரி அங்க போய் வந்து நம்ம வந்து போஸ்ட் கொடுக்கறதும் சைக்கிள் ஓட்டுறதும் தான் அதிகமா இருக்கே தவிர MOU எதுவும் பெருசா இருந்த மாதிரி இல்லை. அதுக்கு இங்க கட்டமைப்பு இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும். ஓரளவிற்கு அந்நிய நாடுகளிலிருந்து தமிழகத்திற்கு முதலீடு வருகிறது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இத்தனை நாள் வெளிநாடுகளுக்கு சென்று பாரத தேசத்தை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை ஏற்படுத்தி வைத்ததனால்தான். அதனால முதல்லாம் மரியாதைக்குரிய பிரதமர் வெளிநாடு சென்றா எல்லாம் கேலி பேசினாங்க. இன்னைக்கு ஒரு மாநிலத்துக்கு நீங்க இத்தனை வரை போக வேண்டி வரும்பொழுது ஒரு நாட்டிற்கு ஒரு பிரதமர் நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு எத்தனை முறை போக வேண்டும்? ஆக நீங்க எதையெல்லாம் எதிர்த்து சொன்னீர்களோ இன்று அதையெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எனது கருத்து. அதே மாதிரி இந்த PM ஸ்ரீ திட்டம் அது மறுபடியும் இன்னைக்கு கூட ஏதோ மத்திய அரசுனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்ற தவறான கருத்தை இவர்கள் பதிவு செய்கிறார்கள். பள்ளி கல்வித்துறைக்கு மத்திய அரசு என்ன நிதி கொடுக்க வேண்டுமோ அதற்கான முழுவதுமாக ஏறக்குறைய 90% நிதி அவர்கள் கொடுத்தாகிவிட்டது. இந்த PM ஸ்ரீ திட்டத்தை இதற்கு முந்தைய தலைமைச் செயலர் நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம், அதனால் 3வது 4வது பங்கை நீங்கள் ரிலீஸ் செய்யுங்க கொடுங்க என்று எழுதிவிட்டு அதுக்கப்புறம் இப்ப நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே புதுச்சேரியில் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். இந்த திட்டத்திற்காக இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது என்றால் அதற்காகத்தான் அதை பயன்படுத்த முடியும். ஆக அதற்காக பயன்படுத்துகிறோம் என்று எழுதிவிட்டு இன்று நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்வது சரியல்ல. அதனால் முற்றிலுமாக தவறு செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான்.